ஹாய், டேஸ்டியான பழம்புரி பழ பஜ்ஜி பண்ணலாமா? அதுக்கு 1½ கப் மைதா மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் அரிசி மாவு, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் சால்ட், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இந்தளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது நான் நேந்திர பழம் எடுத்து அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க எல்லா நேந்திர பழத்தையும் ஒன்றா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரில் முக்கி எண்ணெயில் போடுறேன். அவ்வளோதான், டேஸ்டியான பழ பஜ்ஜி ரெடி. இதை கேரளாவில் பழம்புரின்னு சொல்லுவாங்க. இது கேரளாவோட ஃபேமஸான ஸ்நாக்ஸ் ரெசிபி. தேங்க்யூ. நிறைய வீடியோஸ் பார்க்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.